பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அது வந்து ஒன்று வந்து நார்மலான கேசரி, இன்னொன்று வந்து பைனாப்பிள் ஃப்ரூட் கேசரி. ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ கேசரிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரவா. நான் வந்து ஆசீர்வாத் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், கொஞ்சமாக உப்பு. இது வந்து நார்மலாக நம்ம செய்ய போகிற கேசரிக்கு வந்து இதெல்லாம் தேவை. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாமல் வெறும் நெய்யிலேயே செய்யலாம். ஆனால் என்ன ஆகுனாக்கா, ஆறுச்சுனாக்கா ஒரு மாதிரி இறுகின மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்கிறீங்க, அது மாதிரிலாம் செய்யும்பொழுது நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் ஊற்றி செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு டக்குன்னு இறுகி போகாது. அந்த கேசரியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வெறும் நெய்யாக போட்டிங்கனாக்கா ரொம்பவும் திகட்டும். அதனால நான் எப்போவுமே கேசரி செய்யும்போது சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் போடுவேன். நீங்கள் வந்து வெறும் நெய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம்தான். அடுத்தது வந்து ஃப்ரூட் கேசரிக்கு வந்து ஆப்பிள் வேணும். ஆப்பிளும் மாதுளம் பழமும் வந்து கார்னிஷிங்க்கு தான் வேணும். நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். நம்ம வந்து பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம், அதனால் முக்கியமாக நம்மளுக்கு வந்து பைனாப்பிள் தேவைப்படுது. பைனாப்பிளில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, கொஞ்சம் மட்டும் பீஸ் போட்டு வச்சுக்கணும், மீதி வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கணும். பைனாப்பிள் கேசரிக்கு வந்து ஏலக்காய் மட்டும் போடுறத விட எசன்ஸ் போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் போடலாம். எங்கிட்ட வந்து இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை. அதனால் நான் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் தேவை. அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றிக்கணும். அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து 1 கப்பு ரவா அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 3/4 கப்பு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கணும். 1 கப்பு ரவைக்கு வந்து 3/4 கப்பு. நீங்கள் வந்து இவ்வளோ நிறைய போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாதாரணமாக கேசரி செய்யும்போது ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணதை நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி தான், இப்படி தான் வறுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, ட்ரையாக இருக்காது ரோஸ்ட்டு, இந்த மாதிரி ரோஸ்ட் இருக்கணும். இது இப்படி வறுக்கும் பொழுது இதுலேயே நீங்கள் முந்திரி பருப்பையும் போட்டுடணும். பாருங்க, முந்திரி பருப்பு நான் இதில் வந்து திராட்சை போடலை, முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறேன். இந்த ரவை வந்து வறுக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனை வரும், அந்த வறுத்த வாசனை வரும். அதுதான் கணக்கு. கலர்லாம் மாறக்கூடாது, ரவாவோட கலர் மாறக்கூடாது. மேக்சிமம் ஒரு 1 மினிட் ஆகும், அவ்வளோதான். இன்னைக்கு நான் வந்து இதில் 1/2 கிளாஸ் தான் ரவா போட்டிருக்கேன். 1க்கு 2 தண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்க, கலர் மாறவே இல்லை, ஆனால் நல்ல ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹையில் வச்சுருங்க அடுப்பை. நான் கொஞ்சமாக செய்கிறதால உங்களுக்கு டக்குன்னு வெந்துடுது. இல்லைனாக்கா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இந்த ரவா வேகிறதுக்கு. போது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ரவா போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/2 கப்பு ரவைக்கு வந்து நான் 3/4 கப்பு சர்க்கரை போடுறேன். நீங்க வந்து 1 கப்பு கூட போட்டுக்கலாம், அது வந்து உங்க டேஸ்ட்டை பொறுத்தது. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க நிறைய போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கலர்லாம் சேர்க்க போறது இல்லை, கலர் சேர்க்காமலே தான் நான் இன்னைக்கு கேசரி பண்ணிட்டு இருக்கேன்.
சுகர் போட்டதும் பாருங்க இந்த மாதிரி வந்ததும் அடுப்பை வந்து ஃபுல் சிம்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தம்ல வச்சிருங்க. அப்படியே இருக்கட்டும், ஓபன் பண்ண வேண்டாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இந்த கேசரி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னாக்கா கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஏலக்காய் பொடி போட்டுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எப்படி எண்ணெயெல்லாம் மேல நிக்குது பாருங்க. அவ்வளவுதான். இது வந்து மூடி வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரூட் கேசரிக்கு வந்து பைனாப்பிள வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சிட்டேன். இது வந்து வடிகட்டி ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிறேன். வடிகட்டி வச்சா ஜூஸ் வந்து ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் கேசரி செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். 3/4 கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்தது எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் நெய் ஊற்றிடுவோம். நெய்யும் எண்ணெயும் ஊற்றிடுவோம். நீங்க வெறும் நெய் கூட ஊற்றலாம். அடுத்தது ரவா. இதுலயே முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. எவ்வளவு முந்திரி பருப்பு வேணுமோ போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட் கேசரிக்கு வந்து திராட்சையும் போடணும். சாதா கேசரிக்கும் திராட்சை போடலாம், நான் போட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து முந்திரி திராட்சை போட்டாச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்க ரவா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணிக்கு பதில் ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, பைனாப்பிள் ஜூஸ், இதை ஊற்றணும். 1க்கு 2.5 ஊற்றலாம். வந்து ஜூஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு பதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 2.5 ஊற்றணும். 1.25 ஊற்றிட்டோம். மொத்தம் தண்ணி ஊற்றியாச்சு பத்தாததுக்கு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுருங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது வந்து கட்டியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஃபுல்லா இதில் ஆயில்ல நெய்யில் வறுத்ததுனால உங்களுக்கு வந்து கட்டியே பிடிக்காது. நல்லா ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நடுப்புற ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே ஒரு வாட்டி கலந்து கொடுங்க. இப்போ மூடி வச்சிருவோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி பால்கோவா மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம வந்து கலர்லாம் எதுவுமே போடல. பைனாப்பிளோட ரியல் ஃப்ளேவரோட இருக்கு. இந்த ரியல் கலரோட இருக்கு. இப்போ வந்து நம்ம சுகர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட போறதுனால பைனாப்பிள்ல வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து கூட இருக்கும். அதனால 1க்கு 2 சர்க்கரை போட்டுடலாம். சாதா கேசரிக்கு வந்து 1க்கு 1.5 அளவு சொன்னேன். இது வந்து 1க்கு 2 போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சர்க்கரையெல்லாம் உங்க இஷ்டம் தான். நீங்க கூடயும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டா இருக்கும்.
சுகர் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணியா வரும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டா கொதி வரட்டும். லைட்டா வந்து கொதிக்க பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஓரத்துலலாம் லைட்டா பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜ்ல மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சிருங்க. இப்போ வந்து 2 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து லைட்டா ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இல்லாட்டினா அடி பிடிக்கும். அதனால ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு திருப்பி வந்து மூடி வச்சிடலாம். பாருங்க, இன்னொரு 2 minutes ஆயிடுச்சு. வந்து அதுதான் இந்த கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் இதுல வாசனைக்கெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஆனா இப்பவே நல்ல பைனாப்பிளோட ஃப்ளேவர் நல்லா வருது. இருந்தாலும் நம்ம கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தா பைனாப்பிள் எசன்ஸ் சேருங்க. அப்படி இல்லைன்னாக்கா சும்மா ஒரு ட்ராப் வெனிலா எசன்ஸ் நல்லா சேர்த்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஆப்பிள், பைனாப்பிள், மாதுளை 3 கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். எல்லாமே சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். இப்போ நீங்க நிறைய செய்றீங்கன்னாக்கா நிறைய சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே கலந்தாச்சு. நம்ம ஃப்ரூட் போட்டுட்டு நம்ம ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம், வேக வைக்க வேண்டாம். அப்புறம் ஃப்ரூட்ஸோட கலர் மாறிடும். நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க ஃப்ரூட் சேர்க்கலாம். அவ்வளவுதான், ஃப்ரூட் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது 6 நாளுமே ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்கும். பாருங்க பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரூட் கேசரியும் பார்த்துட்டோம், சாதாரண கேசரியும் பார்த்துட்டோம். இதுக்குமே நான் கலர் சேர்க்கல. நீங்க கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை குங்குமப்பூ வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து சிம்பிளா ஸ்வீட் செய்ய கத்துக்கிட்டீங்க. இதுல வந்து நிறைய ஃபேட் இருக்கு அப்படின்லாம் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து என்னைக்காச்சும் ரேரா தான் சாப்பிட போறோம். அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் கொஞ்சமா என்னைக்கோ சாப்பிடும்போது செய்யறத வந்து நம்ம நல்லபடியா செஞ்சு நல்லா சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே, ஹாப்பி குக்கிங்.